நம்மள இப்போ பாதி பேர் வந்து சிஸ்டம் லேப்டாப் வந்து யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இப்போ இந்த கொரோனா சமயத்தில் வந்ததுலேருந்து ஆன்லைன் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாமே வந்து லேப்டாப் டெஸ்க்டாப் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி நம்ம லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிருக்கும்போது நிறைய ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் டெலிட் பண்ணுறது வந்து ரீசைக்கிள் பில்லில் வந்து ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ண மாட்டோம். ஒரு மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ கழிச்சு வந்து டெலிட் பண்ணுவோம். அண்ட் சம்டைம்ஸ் சில பேர் வந்து அதை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏதாவது தவிர டெலிட் பண்ண ஃபைல்ஸை வந்து ரீஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் விண்டோஸ் லெவலில் ரீசைக்கிள் பில்லில் நம்ம ஏதாவது ஒரு ஃபைல்ஸை டெலிட் பண்ணுறோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1 வீக்லையோ அல்லது 1 டேலையோ அல்லது ஒரு 60 டேஸ்லையோ வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் ஆகிற மாதிரி, டெலிட் ஆகிற மாதிரி, ரீசைக்கிள் பின் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் வந்து விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணாலும் இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ரீசைக்கிள் பின்னில் எப்பவுமே வந்து ஃப்ரீயாக க்ளீனாக எப்படி வச்சுக்கிறது 1 டே அல்லது 1 வீக் 60 டேஸ் இப்படி இந்த ஃபார்மேட்டில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் விண்டோஸ் ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணும்போது செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கேட்கும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லி சிஸ்டம், அதில் வந்து நமக்கு ஸ்டோரேஜ்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நம்ம கிளிக் பண்ணும்போது இங்கே ஸ்டோரேஜ் சென்ஸ்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்களே வந்து பார்ப்பீங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பவுமே வந்து டெம்பரரி ஃபைல்ஸ் நீங்கள் அதிகமாக வச்சுருப்பீங்க, அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளோட கேச் ஃபைல்ஸ், தேவையில்லாத குக்கீஸ் எல்லாம் வந்து டெம்பரரி ஃபைல்ஸாக வந்து ஸ்டோரேஜாக இருக்கும். நம்மளோட டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது நம்மளோட ஸ்டோரேஜோட டேட்டாஸ் வந்து அதிகமாக வந்து எடுத்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அடிக்கடி டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப நாள் பண்ணலனாலும் ஒரு 1 வீக் 10 டேஸ் ஒரு 15 டேஸ்க்காக அடிக்கடி டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டே இருங்க. ஸோ இப்போ மெயின் ஃபீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம போயிடுவோம். ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டோரேஜ் சென்ஸ்ன்னு இருக்குது, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் யூசர் கண்டென்ட் கிளீனப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எனேபிள் பண்ணால் தான் நம்ம இது எல்லாமே வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஹைடாக இருக்குது, எனேபிள் பண்ணுவோம். ஆன் பண்ணோன்னா நமக்கு இந்த 3 ஆப்ஷன் ஷோ ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு ரன் ஸ்டோரேஜ் சென்ஸ். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா டியூரிங் லோ ஃப்ரீ டிஸ்க். இந்த டிஸ்க்கு வந்து நம்ம வந்து நிறைய ஸ்டோரேஜ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ வந்து லோ டிஸ்க் வரும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளீன் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃபால்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. லோ ஃப்ரீ டிஸ்க் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் ஆகும். அதில் எவ்ரி மந்த், எவ்ரி வீக், எவ்ரி டே இந்த 3 ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு டிஃபால்ட்டாக 4th ஆப்ஷன் லோ டிஸ்க் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளீன் ஆகும். ஸோ இது மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா இது வந்து செட் பண்ணிக்கலாம். மந்த்லி, வீக்லி அல்லது டே ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நம்ம முக்கியமானதாக பார்க்க போகிறது ரீசைக்கிள் பின் தான். டெலிட் ஃபைல்ஸ் இன் மை ரீசைக்கிள் பின் இஃப் தே ஹேவ் பீன் தேர் ஃபார் ஓவர். அதாவது ரீசைக்கிள் பின்ஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு சில பைசெல்லாம் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 1 டேக்கு ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியும், 14 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீசைக்கிள் பின்னில் வந்து க்ளீன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரியும், அதில் டிஃபால்ட்டாக வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டா 30 டேஸ் ஒன்ஸ், 1 மந்த் ஒன்ஸ் டைம் வந்து க்ளீன் ஆகிரும் ரீசைக்கிள் பின். அண்ட் ஃபைனலாக 60 டேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணிக்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெலிட் ஆகிரும். நீங்கள் எந்த டேட் செட் பண்ணுறீங்க, 1 டே, 14 டே, 30 டேஸ், 60 டேஸ் செட் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக 30 டேஸ் இருக்குது. பட் இது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு வேலை இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் ஏதாவது தவறுதலை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 1 டேவோ அல்லது 14 டேஸோ செட் பண்ணிட்டீங்கன்னா மறந்துட்டிங்கன்னா ஒன்ஸ் அந்த ஃபைலை வந்து ரீஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் 60 டேஸ் அல்லது 30 டேஸ் வைக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே சேஃப். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தவறுதல ஒரு ஃபைலை டெலிட் பண்ணிட்டா கூட நீங்கள் 1 வீக் கழிச்சு நீங்கள் தேடும்போது கூட ரீசைக்கிள் பின்னில் அந்த ஃபைல்ஸ் இருக்கலாம். அதனால் செட் பண்ணும்போது 1 டேக்கு வந்து மினிமம் செட் பண்ண வேண்டாம். அண்ட் ஸ்டார்டிங்கே 14 டேஸ்லேருந்து நீங்கள் செட் பண்ண ஆரம்பிச்சிங்க. நான் சொன்ன மாதிரி மறந்துட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். 60 நாள் செட் பண்ணிட்டா கூட ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நெவர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து க்ளீன் ஆகக்கூடாது, நம்மளாம் வந்து மேனுவலாக க்ளீன் பண்ணுற வரைக்கும் க்ளீன் ஆக ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம் நீங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் மை ஃபைல்ஸ் இன் மை டவுன்லோட்ஸ் ஃபோல்டர். நம்மளோட என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் பண்ணுறோமோ அதில் ஸ்டோரேஜ் ஆகும். அந்த டவுன்லோட்ஸ் ஃபைலையும் வந்து க்ளீன் பண்ணுற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. 1 டே, 14 டேஸ், 30 டேஸ், 60 டேஸ் இதுவும் நீங்கள் செட் பண்ணுறாலும் செட் பண்ணிக்கலாம். பட் அதே சொன்ன மாதிரி ரீசைக்கிள் பின்ன சொல்ல அந்த கண்டிஷன் மாதிரி தான். நீங்கள் ஏதாவது முக்கியமான டவுன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிட் ஆயிடும். அதனால் வந்து இது இருக்கிற நெவர் டிஃபால்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அதுவும் செட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த யூசர் கண்டென்ட் க்ளீனப். ரீசைக்கிள் பின்ன ஆட்டோமேட்டிக்காக எப்படி டெலிட் பண்ண வைக்கிறது குறிப்பிட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் சொல்லி தந்தது வந்து விண்டோஸ் 11. இதே மெத்தடில் நீங்கள் விண்டோஸ் 10லையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அல்லது விண்டோஸ் 10ல எப்படி யூஸ் பண்ணுறது தெரியலன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லைன்னு சொல்லி தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லி. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கான் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் நல்லபடியாக உங்களை சந்திக்கிறேன்.